யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 4 வசனம் முடிய பார்க்கும் பொழுது, ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோப்பின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறின் இடத்தில் வந்து, கல்லறியின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். எல்லாரும் கண்களை மூடலாம். எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் ஒரு சிறு நேரம் தான், ஒரு சிறு பகுதி தான் உங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். 3 பேரும் ஆண்டவருக்கு சுகந்த வர்க்கம் மிடுபடி போகிறாங்க. ஆண்டவரை தொழுது கொள்ள, ஆண்டவரை உயர்த்துவதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு தான் போனாங்க. ஆனால் அங்கே போகும்போதே அவர்களுக்குள்ளாக பேசி கொண்டு போகிறாங்க. இந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? இந்த கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்? அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் வரும்போது கூட சொல்லி கொண்டு வந்திருக்கலாம், இந்த பிரச்சனையை யார் எனக்காக புரட்டி தள்ளுவா? யார் எனக்காக இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை தருவா? யார் எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை தருவா? யார் நமக்காக இந்த கல்லை புரட்டி தள்ளுவா? அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது, யாரும் சும்மா இருக்க வேண்டாம். பெற்றுக்கொள்ள விருப்பப்படுகிறவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த தொடங்குங்க. தேவத்தை மகிமைப்படுத்த தொடங்குங்க. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அந்த கல் தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. இந்த மீட்டிங் முடிந்து, இந்த கூடுகை முடிந்து நீங்கள் ஏறிட்டு பார்க்கும் பொழுது, நீங்கள் ஏறிட்டு பார்க்கும் பொழுது அந்த மிக பெரிய கல், எந்த கல் யாரு நமக்காய் புரட்டி தள்ளுவார் என்று வரும்பொழுது பேசிக்கொண்டு வந்தீர்களோ, நீங்கள் ஏறிட்டு பார்க்கும் பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். நீங்கள் ஏறிட்டு பார்க்கும் பொழுது அந்த கல் புரட்டி படத்தக்கதாய், அந்த கல் புரட்டி படத்தக்கதாய் இயேசுவின் நாமத்தினாலே அது புரட்டப்பட்டிருப்பதாய் நீங்கள் காணும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லா நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக, எல்லா கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக, எல்லா கட்டிகள், எல்லா நோய்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். I command in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். ஒரு பரலோக அக்கினி, ஒரு பரலோக அக்கினி முற்றிலுமாய் சுட்டெரிப்பதாக, சுட்டெரிப்பதாக. பர்வதங்களும் மெழுகு போல உருகும், பர்வதங்களும் மெழுகு போல் உருகும். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. பர்வதங்களும் மெழுகு போல் உருகும், பர்வதங்களும் மெழுகு போல் உருகும். ஓ, பழைய ஏற்பாட்டில் சொன்ன யெகோவா ராஃபா இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். வேடிக்கை பார்க்கிறவங்க வேடிக்கை பார்க்கட்டும். உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லா கட்டிகளும் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக, எல்லா கட்டிகள் மறைவதாக, எல்லா கட்டிகள் மறைவதாக. நுகங்கள் முறிக்கப்படட்டும், நுகங்கள் முறிக்கப்படட்டும். நாவுகள் யாவும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்வதாக, அறிக்கை செய்வதாக. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ, நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரையே சேவிப்போ. நீங்க ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த நுகம் என்னுடைய வீட்டை விட்டு முறிக்கப்படுவதாக, இந்த நுகம் என்னுடைய வீட்டை விட்டு முறிக்கப்படுவதாக. எத்தனை நாட்கள் ஆண்டவரே இந்த போராட்டம், எத்தனை நாட்கள் ஆண்டவரே என்னுடைய பிசினஸ் காரியத்தில் இப்படிப்பட்ட போராட்டம். பிசினஸ் ஒருவேளை நான் விட்டுறலாமோ என்று நினைக்கிறேன். அநேக பிரஷர் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த பிசினஸ் நான் விட்டுறலாமோ என்று நினைக்கிறேன். இல்லை இல்லை அன்பு சகோதரா, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் மனமாற மனிதன் அல்ல, ஓ மனமாற மனுபுத்திரனும் அல்ல. நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதே இல்லை, உன்னை கைவிடுவதே இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா கட்டிகளும் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக, மறைவதாக, மறைவதாக.
பிள்ளைகளை குறித்து இருக்கிறதான கவலைகள், பிள்ளைகளை குறித்து இருக்கிறதான மன வருத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. இனி அவன் உலகத்திற்கு சொந்தக்காரன் அல்ல, இனி அவன் உலக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரன் அல்ல. அவன் ஒரு தீர்க்கதரிசியாக, அவன் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிற, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு மகனாக கர்த்தர் நிறுத்துவார். நன்றி 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 நன்றி. ஓ நன்றி 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 நன்றி. Thank you Jesus. இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே திருரத்தத்தால் அறிக்கை செய்கின்ற இரத்தம் உங்களை விடுதலையாகும். மீட்கப்பட்டே திருரத்தத்தால் சத்தமாய் கரங்களை உயர்த்தி ரத்தம் செய்யும், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், நாமத்தினால் இயேசு ரத்தத்தை அறிக்கையிடும் பொழுது, ரத்தத்தை அறிக்கையிடும் பொழுது ரத்தம் ஜெயம், கூடாரத்திற்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சத்துருவின் சேனைகள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படுவதாக. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. படைத்தவரே படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திருரத்தத்தால், படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திருரத்தத்தால், அருள் நிறைந்த பாவம் செய்யாத ஒரு மகனை போல பாக்கிறார் பரமபிதா, பாவம் செய்யாத ஒரு மகளை போல பாக்கிறார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். இந்த நாமத்தை அறிக்கை செய்யும் பொழுது, இந்த நாமத்தை அறிக்கை செய்யும் பொழுது எல்லா நுகங்கள் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் மனுகாது, அறிக்கை செய்ய, அறிக்கை செய்ய. எந்த தீங்கும் தீண்டாது, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் மனுகாது, எந்த தீங்கும் எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் நெஞ்சே நெருங்காது சாத்தான், ஒரு சத்துருவின் சேனை இயேசுவின் ரத்தம் நெஞ்சே நெருங்காது சாத்தான், பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார், இயேசு பாசமாய் சிலுவையில்
பலியானார், சாபத்தை வென்று விட்டார். இரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ஆண்டவரே, எதை நினைத்து கலக்கத்தோடு வந்தார்களோ அந்த நுகங்கள் முறிக்கப்படட்டும். யெகோவா ராபா, ஜீவனோடு இருக்கிற ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். அண்ணாளே, இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய், இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய், இனி அழுது கொண்டிருக்க மாட்டாய். கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அழகையும் தேடி நின்றேன். மீட்கப்பட்டே திரு ரத்தத்தால் அழகையும் தேடி நின்றேன். அன்னாள் ஒரு வசனத்தை சொல்லுகிறா. அன்னாள் ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறா, தாம் அபிஷேகம் பண்ணினவர்களின் கொம்புகளை அவர் உயர்த்துவார். தாம் அபிஷேகம் பண்ணினவர்களின் கொம்புகளை அவர் உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை அபிஷேகம் பண்ணினவர் அவரே ஆனார். உங்களை அபிஷேகம் பண்ணினவர் அவரே ஆனார். உங்கள் கரத்தை பிடித்து வழி நடத்தினவர் அவரே ஆனார். நிச்சயமாக உங்கள் கொம்புகள் உயர்த்தப்படும். உங்கள் கொம்புகள் உயர்த்தப்படும். உங்கள் கொம்புகள் உயர்த்தப்படும். எந்த சத்துரு, எந்த ஆமான் உங்களுக்கு வகை தேடி திட்டம் போட்டானோ, அந்த ஆமான் எதற்கு தெரியுமா உங்களுக்கு விரோதமாய் வந்தா? அவன் உங்களை முறியடிப்பதற்காக அல்ல. சில சத்துருவை ஏன் தெரியுமா கர்த்தர் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார்? அந்த சத்துருவின் கண்கள் காண உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்வதற்கு. உங்கள் தலையை எண்ணெயினால் அந்த ஆமானுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எந்த ஆமான் உங்களுக்கு திட்டம் போட்டானோ, எந்த ஆமான் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினானோ, அதே ஆமான் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு ராஜ மகிமை, ஒரு ராஜ மகிமை, ஒரு ராஜ மகிமை, ஒரு ராஜ மகிமை. நான் ஆவியில உணர்கிறேன். சிலருடைய கொம்புகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். சிலருடைய கொம்புகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். தாம் அபிஷேகம் பண்ணினவர்களுடைய கொம்புகளை அவர் உயர்த்துகிறார். அவர் உயர்த்துகிறார். அவர் உயர்த்துகிறார். கடைசியாக நான் ஜெபித்து முடிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, நீர் உலாவுகிற தேவன், நீர் உயிரோடு இருக்கிற தேவன், நீர் இன்றும் ஜீவனோடு இருக்கிற தேவன். அப்பா, யார் யாரெல்லாம் ஆண்டவரே நோய்களோடு வருத்தத்தோடு குடும்பத்தில் எந்த சூழ்நிலை மாறாதா என்று நினைத்து கொண்டு வந்திருக்கிறார்களோ, எல்லாருடைய கஷ்டங்களையும் என் கர்த்தர் நோக்கி பார்ப்பீராக. நான் விசுவாசிக்கிறேன். அவர் நோக்கி பார்த்தால் போதும். அவர் நோக்கி பார்த்தால் போதும். உங்களுடைய மெழுகு போல், அதாவது பர்வதமோ மெழுகு போல் உருகி போகும். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவர் கண்ணோக்கி பார்த்தால் போதும். அது பர்வதங்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மலைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கற்களாக இருந்தாலும் சரி, அவர் நோக்கி பார்த்தால் போதும். அது புரண்டப்பட்டு இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். நான் கடைசியாக ஜெபிக்கிறேன். அப்பா, எல்லாரையும் உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய ஆவியானவர் நீங்க அசைவாடினதற்காக நன்றி. முடிவு பரியந்தமும் எங்களோடு கூட இருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.